வணக்கம். ருவியா கோமன் குரல் அமைப்பினுடைய ஒரு நினைப்பாளர். 31ஆம் தேதி அபிவிருத்தி குழு கூட்டத்துக்காக ஜனாதிபதி அவர்கள் வருகை தர இருக்கிறார். அதை முன்னிட்டு நாங்கள் குரல் அமைப்பு சேர்ந்த நாங்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக போலீசாரால் தடை உத்தரவு கோரி இன்றைக்கு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் நீதிபதியுடைய கேள்விக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் செய்கிறதுக்கான எந்த விதமான நாங்கள் திட்டமிடல்களையும் செய்யவில்லை என்றும் நாங்கள் அப்படி ஒரு சம்பவத்தை செய்ய போறதே இல்லை என்றதை தெரியப்படுத்தினார்கள். அதே நேரத்தில் ஜனாதிபதி அவர்களை சந்திச்சு தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக மகஜர் கையளிக்கிறதுக்கு நாங்கள் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களையும் கேட்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு அதுக்குரிய நேரம் சரியாக கிடைக்கப்படவில்லை. இருந்தாலும் நாங்கள் ஜனாதிபதிக்கு மின்னஞ்சல் ஊடாக கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அதன் கொப்பியை ஜனாதிபதிக்கு நேர சந்தித்து விடுதலையை விடயத்தை கேட்கிறதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் கடந்த காலங்கள் போல் அரசுகள் எப்படி எங்களுடைய உரிமைகளை அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை செய்தார்களோ அதேபோல் இந்த அரசும் சட்ட ரீதியாக எங்களை ஒடுக்குற ஒரு முயற்சியைத்தான் இது வெளிப்படுத்தி நிற்கிறது. எனவே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த ஜனாதிபதி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான செய்தியோட தருவம் அதை மீண்டும் நாங்கள் இந்த இடத்திலையும் வலியுறுத்துகிறோம். தமிழ் அரசியல் கைதிகள் மீதுமாக இருக்க 10 தமிழ் அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நிகழாம இந்த அரசு நடந்து கொண்டால் இந்த தீவிர நாங்களும் இந்த நாட்டுக்குரிய பிரஜைகளாக வாழக்கூடிய ஒரு சூழலுண்ட எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் என்னுடைய பிரபாகரன் போராளிகள் நலம்பிடிக்கணும் யாழ் மாவட்டம். நேற்று ஒரு அழைப்பு அதாவது நேற்று போலீசாரிடம் ஒரு கடிதம் நான் பணியாற்ற நிறுவனத்துக்கு வந்திருந்தது. அதாவது 31ஆம் தேதி ஜனாதிபதி வர அந்த கச்சேரியில் நடக்கிற மீட்டிங்கில் நாங்கள் அவருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் காணப்படுவதாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அது இன்றைக்கு இந்த கோர்ட்ஸில் எடுக்கப்பட்டது. உண்மையில் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்னன்னு சொன்னால் என்னுடைய பேரும் அந்த பேருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. யாழ் மாவட்ட போராட்ட குழு தலைவர் எடுத்தது. அப்படி ஒரு குழுவுக்கு நான் தலைவரும் இல்லை. அப்படி ஒரு நிகழ்வை நான் இதுவரை காலம் செய்யாமல் இல்லை. இந்த ஒரு காலத்திலையும் இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தமிழ் மக்களுக்கான கேட்டுக்கொள்கிற விடயங்களை நிறைவேற்றியதாக நான் அறியேன். அதாவது கோத்தபாய ராஜபக்சான காலத்தில் அவருக்கு எதிரான போராட்டம் தான் அது வெற்றி அளிச்சிருக்கு. மக்கள் போராட்டம் வெற்றி அளிச்சது ஒழிய அணிதிரண்டு மக்கள் எழுச்சி கொண்டு வெளியில போராட்டங்கள் செய்து இந்த அரசாங்கத்துக்கு அதை பெற்றுக் கொடுத்தா நான் அறியப்படாத ஒரு விஷயத்துக்காக நான் இந்த ஒரு போராட்டத்தையும் இதில் இறங்கி செய்ய போறதும் இல்லை, நடக்க போறதும் இல்லை. எனக்கு ஏன் கட்டளை அனுப்பப்பட்டன்றது எனக்கு தெரியாமல் இருந்தால் அதில் கோர்ட்ஸுக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் அப்படி ஒரு ஐடியா எங்களுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கான கடிதத்தை அமைச்சரோடாக அனுப்பினாங்க. நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் என்ற விடுதலையை வலியுறுத்தி 25,000க்கு மேற்பட்ட கையெழுப்பங்களை வடக்கு கிழக்கில் பெற்றாங்க. அந்த கையொப்பங்களை ஜனாதிபதியோட நேரடியாக கொடுக்கறது தான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனூடாகவும் கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகரூடாகவும் நாங்கள் 2 கடிதத்தை அனுப்பியிருந்தாங்க. ஜனாதிபதியை சந்தித்து இந்த கடிதங்களை கொடுக்குறாக்கா சூழ்நிலைகளை உருவாக்கி தர சொல்லி அதுக்கான சாதகமான பதில் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை. இதுதான் எங்களுடைய நோக்கமொழியும். மற்றபடி எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் வீதியில் இறங்கி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராகவும் இல்லை. எங்களுக்கு அப்படி ஒரு போராட்டம் நடத்தி அதை வெற்றி பெற போறதும் இல்லை. எனவே இது ஒரு கற்பனையில உருவாக்கப்பட்ட சோடிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக நாங்கள் கருத்தில் கொண்டு நேரடியாக சட்டத்தின் முன் அதை இல்லை என்று சொல்லி அனுத்தரமா வலியுறுத்தினாங்க. நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு தடை இல்லை, அவர்கிட்ட போய் மகஜர் கொடுக்குறாங்க தடையில், ஆனால் போராட்டங்கள் நடத்த முடியாதுன்னு சொல்லி சட்டம் ஊடாக சொல்லப்பட்டது. ஓகே, நல்ல விஷயம், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஜனாதிபதி எங்களுக்கான அழைப்பு ஏதோ ஒரு வகையில் வந்தால் நாங்கள் கொண்டு அந்த கையொப்பத்தின் பிரதிகளை கொடுக்கறதான் எங்களுடைய நோக்கமொழியோ ஒரு நோக்கம் இல்லை என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
ரோட்டுக்கு வந்து எனக்கு ஓகே. இன்றைய தினம் வந்து எங்கள் நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி போலீசாரினால் ஒரு தடை உத்தரவை மேற்கொள்வதற்காக ஒரு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அதற்காக நாங்கள் இன்றைய தினம் வந்திருந்தோம். இன்றைய எங்களுக்காக மணிவண்ணன் சார் வந்து அவருக்கு இந்த இடத்துல நாங்கள் மிகப்பெரிய தேங்க்ஸும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் எங்களுக்காக முன்வந்து வாதாடி எங்களுக்கான ஒரு நியாயமான ஒரு தீர்வொன்றை எடுத்து தந்திருக்கிறார். எங்களுக்கு தற்பொழுது நீதிமன்றம் தந்துள்ளது, உங்களுக்கு தடை உத்தரவில்லை, நீங்கள் எந்தவித பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலும் இல்லாமல் முரண்பாடுகள் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கவனஈர்ப்பு நடவடிக்கையை செய்வதற்கு முழு ஒத்துழைப்பையும் தந்திருக்கின்றது. அதே சமயம் இதுல அர்ஜுனான் என்ற பேர் வந்து நானா அவருக்கு இன்வைட் பண்ணதால தான் அவர் இதுக்குள்ள இன்வால்வ் ஆக வேண்டிய ஒரு தேவை ஒன்று வந்ததுக்காக நான் அது முதல்ல அவருக்காக நாங்கள் மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கவனஈர்ப்பு நடவடிக்கை வந்து ஜனாதிபதிக்கோ அரசாங்கத்துக்கோ எதிராக இல்லை, ஜனாதிபதியை நாங்கள் வரவேற்கின்றோம். எங்களுக்கான நிரந்தரமான கோரிக்கை நியாயமான தீர்வு கிடைக்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு கட்டமாக தொடர் போராட்டங்களை ஐந்து வழியில செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த வாயில தான் நாளைய தினம் பிரசிடென்ட் வர்றாருன்றதுக்காக எங்களுக்கு அவங்களோட பாதுகாப்பு வலயத்துக்கு வெளியிலே செய்வதற்காக எங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது, அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஸோ நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் அமைதியான முறையில் எந்த பாதகமான சூழலும் இல்லாத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய அமைதியான போராட்டத்தை வெளிப்படுத்தி கவனஈர்ப்பை வெளிப்படுத்தி ஜனாதிபதிக்கு எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கின்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து எங்களுக்காக ஒவ்வொரு பட்டதாரிகளும் ஒவ்வொரு மக்களும் எங்களுக்காக ஒன்று கூடி எங்களுக்காக குரல் கொடுத்து எங்களுக்கான தீர்வை பெற்று தருமாறு இந்த ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கு அழைப்பை விடுக்கின்றோம். எங்களுக்காக ஒரு உதவியை செய்யுமாறு நாங்கள் மிகவும் பணிவன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இதுல எங்களுக்காக உள்ள கதைக்கிறதுக்கு அர்ச்சுனா அண்ணா வந்து பிறகு தயாராக இந்த இடத்துல எங்களுக்காக பயங்கரமான ஒரு குரலை கொடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், முற்றுமுழுதாக நம்புகின்றோம். ஸோ அவர் கொடுக்குற குரலுக்கும் அவருக்காகவும் சேர்த்து நாங்கள் கொடுக்குற குரலுக்கும் இந்த அரசாங்கம் செவிசாய்த்து கூடிய விரைவில் ஒரு பதில இந்த பட்ஜெட்டுக்குள்ள எங்களுக்கு நிறைவேற்றி தரும் என்று நம்பிக் கொள்கின்றோம். நன்றி. நாளை யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வருகை தருகின்ற சூழ்நிலையில் அவருடைய வருகையின் போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவார்கள் என கூறி 5 நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு யாழ்ப்பாணம் போலீசாரினால் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கிலே பெயர் குறிப்பிடப்பட்ட அந்த 5 நபர்களையும் இன்றைய தினம் மண்டில் ஆயராகுமாறு கௌரவ மன்றினாலே அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மண்டிலே நான் 2 நபர்களுக்காக மண்டிலே தோன்றியிருந்தேன். ஒன்று பிரபாகரன் அவர்கள், மற்றது வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் நான் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தேன். இதே ஏனையவர்கள் தாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற எண்ணத்தில் இல்லை, நாங்கள் இதிலிருந்து விலகிறோம் என்று கூறிய அடிப்படையிலும்
வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு இருக்கிறோம். அதற்கான அனுமதியை தர வேண்டும், இந்த தடை உத்தரவை வழங்க வேண்டாம் என்ற ரீதியில் நாங்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தோம். அதன் அடிப்படையிலே கௌரவ மன்றம் எங்களுடைய விண்ணப்பத்தில் கருத்தில் கொண்டு கட்டளையாக்கி இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தின் போது வேலையற்ற பட்டதாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைதியான முறையிலே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலற்ற விதத்திலே யாரையும் குழப்புகின்ற விதம் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்பதற்கு விரும்புகிறோம். அதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும், அது எங்களுடைய உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய விவாதத்தை முன்வைத்த பொழுது உயர் பாதுகாப்பு வலயமாக கட்டமைக்கப்படுகின்ற பகுதிக்குள் செல்லாதவாறு ஜனாதிபதி வருகின்ற பாதையில் உங்களுடைய கோரிக்கைகளை அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டமாக செய்வதற்கு வீதியை குறுக்கிலே சென்று மறைக்காத வகையில் செய்வதற்கு கௌரவம் மன்று அனுமதித்திருக்கிறது. போலீசார் கோரிய தடை உத்தரவை வழங்க மறுத்திருக்கிறது. அதனூடாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பை அமைதியான முறையிலே வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் செய்வதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது. அனுமதி என்பதற்கு அப்பாலே போலீசார் கோரிய தடை உத்தரவு வழங்கப்படவில்லை. அந்த வகையிலே நாளைய தினம் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை அமைதியான முறையில் செய்வார்கள். அந்த வழக்கு இன்று தள்ளுபடி செய்யப்படும்.